விஜயை என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொள்வதா அல்லது விஜயை தனியாக நிறுத்துவதா அல்லது தேர்தலை புறக்கணிக்க வைப்பதா, இதில் எது லாபம்? ஓகே, தீவிரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி முடிஞ்சு விஜய் தனியாக நிற்பதற்கு அவர்கள் அவருடைய டெல்லி நண்பரும் இவரும் ஒரு டேட்டா பேஸ் நிறுவனத்தை ஆரம்பித்து இவர்கள் ஐபேக்கு வேலை செய்தார்கள். ஓகே, இப்போ எல்லாம் கோடிகளில் சம்பளம். ஆமாம். இப்போ இவர் தான் விஜயினுடைய அத்தனை மூளைகளுமே. இப்போ இவர் சொல்கிறது மட்டும்தான் விஜய் கேட்குறாங்க. அதுக்கான தகுதியும் அவருக்கு இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு சில செய்திகள் என்னென்னா, இந்த தேர்தலை விஜய் புறக்கணிக்க போகிறாரு. இந்த திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, பாஜகவா பாசிசமா பாயாசமா இதெல்லாம் சொல்கிறதுனால. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த சின்னத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசலை. அதாவது பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சிக்கு, புதுசாக வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அதை பற்றி தலைவர் வந்து பேசணும். பத்திரிகையாளரை இவர் சந்திக்கிறது இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோவாவது வெளியிட்டிருக்கணும். அதை பற்றி எதுவும் பேசலை. மோடியுடைய வருகை எப்படி சார் கூட்டணி பக்கம்? ஏன்னா இந்த மேடையில் வந்து அன்புமணி, டிடிவி, நடுவில் வந்து இபிஎஸ் உட்காண்ட்ருக்காரு. விஜயும் வெகு விரைவில் வந்து என்டிஏவில் போவாரா? என்ன திட்டத்தில் இருக்கார் விஜய்? இல்லை, விஜயை இப்போ பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பதற்கு அவர் கடைசி வரை உறுதியாக என்டிஏ கூட்டணிக்குள் போவதனால் தன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்னு சொல்கிறார். ஓகே, இது அவருக்குடைய அரசியல் அறிவை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த தெளிவான முடிவில் இருக்கார். ஓகே, இப்போ அரசியல் முடிவு அத்தனையுமே ஜான் ஆரோக்கியசாமி தான் எடுக்கிறார். ஆமாம். என்ன காரணம்னா, அவரை பொறுத்தவரை அவர் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜெண்ட். ஆப்பிள் கம்பெனியினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய தலைமை நிர்வாகியாக இருந்தவர். கொக்கோ கோலா கம்பெனியினுடைய அகில இந்திய மார்க்கெட்டிங் தலைமை ஹெட். இப்படி ஒரு பொருளை சந்தைப்படுத்துவதில், ஒரு பொருளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இணை ஜான் ஆரோக்கியசாமி தான். ஓகே, இப்போது மாற்றம் முன்னேற்றம்னு அன்புமணியை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அதே போல் அவருடைய டெல்லி நண்பரும் இவரும் ஒரு டேட்டா பேஸ் நிறுவனத்தை ஆரம்பித்து இவர்கள் ஐபேக்கு வேலை செய்தார்கள். ஓகே, இப்போ எல்லாம் கோடிகளில் சம்பளம். ஆமாம். இப்போ இவர் தான் விஜயினுடைய அத்தனை மூளைகளுமே. இப்போ இவர் சொல்கிறது மட்டும்தான் விஜய் கேட்குறாரு. அதுக்கான தகுதியும் அவருக்கு இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு சில செய்திகள் என்னென்னா, இந்த தேர்தலை விஜய் புறக்கணிக்க போகிறாரு, இந்த இதில் நிற்கவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அது எந்த அளவு? இல்லை, அது பாஜக அழுத்தம் தான். பாஜக இந்த தேர்தல் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி ஆகணும். அதுக்கு விஜயை பயன்படுத்தும். விஜய் பயன்படுத்தாமல் அது நடக்காது. கண்டிப்பாக. நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய வேலைக்காரர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும். இவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ் தான் இவர்களுக்கு ஆலோசனை. ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் இவர்கள் செய்ய முடியும். கைப்பாவையாக தான் இவங்க செயல்பட்டு. மோடிக்கும் அமித்ஷாவுக்கு அவ்வளோதான் அதிகாரம். இது அத்தனை பேருக்கும் தெரியாது. ஒரு அமைச்சராக இருந்தால் அமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அமைச்சரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் நீங்கள் முதலமைச்சருக்கு இருக்குது. முதலமைச்சரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது. இப்படி ஒரு வலைப்பின்னலில் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இயங்குகிறது. ஓகே, இப்போது விஜயை என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொள்வதா அல்லது விஜயை தனியாக நிறுத்துவதா அல்லது தேர்தலை புறக்கணிக்க வைப்பதா, இதில் எது லாபம்? ஓகே, தீவிரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி முடிஞ்சு விஜய் தனியாக நிற்பதற்கு அவர்கள் தயார் நிலையை படுத்தி இருக்கிறார்கள். எப்படின்னா,
திமுகவினுடைய வாக்கு வங்கி சிறுபான்மை கிறித்துவர், முஸ்லீம், தலித் வாக்கு வங்கி தான். இந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு 15% நிரந்தரமாக ஃபிக்ஸட் டெபாசிட், எப்போ வேணாலும் எடுக்கலாம். அதை வந்துக்கிட்டே இருக்கு. அது இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக அந்த இது பரப்புரை மேற்கொண்டு இதை இவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இதை உடைத்தாலே திமுக விழுந்துடும். இதை நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியாங்கிற போது திமுக வாக்கே இல்லை. 37 சீட்டு ஜெயலலிதா ஜெயிக்குது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி போய் பாஜகவில் சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு இந்த வாக்கு அப்படியே எங்கே வந்துருச்சு? திமுகவுக்கு வந்துருச்சு. அப்போ இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். இதை உடைத்தால் திமுக விழுந்துடும். அப்போ இதை உடைக்கிறோம்னா யாரை வைத்து உடைப்பது? விஜய் வைத்து தான் உடைக்க முடியும். அப்போ விஜய் தனித்து நின்றால் அவருக்கு ஜானுக்கும் விஜய்க்கும் கிறித்துவ மிஷினரிகள் மீது அளவு கடந்த பாசம். பெலிக்ஸ் இந்த இப்படி ஒரு கூட்டணி இருக்குது. இவர்களாம் கிறித்துவ மிஷினரியால் வளர்த்தப்படுகிறவர்கள். அப்போ இந்த கிறித்துவ மிஷினரி என்ன பண்ணுது? இவர்கள் வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சியும் செய்யுது. அப்போ கிறிஸ்தவர்கள் வாக்கு முழுமையாக தாவேக்கா 3.5% அப்படியே வந்துடும். அடுத்து முஸ்லீம்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு போகாது. ஏன்? பாஜக இருக்கு, திமுகவிடம் தான் இருக்கும். திமுக மீது அதிருப்தியில் இருக்கிற முஸ்லீம்களும் மீண்டும் மீண்டும் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? திமுக தான் ஓட்டு போடுறாங்க. அப்போது இந்த வாக்கை உடைக்க முடியும்னா என்னுடைய கொள்கை எதிரி பாஜக. இது முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு வகையான ஆதரவு நிலையை ஏற்படுத்தியிருக்கு தாவேக்காவுக்கு. கடுமையாக எதிர்க்கலனாலும் குறைஞ்சபட்சம் இது அதிமுக அதையும் சொல்கிறது இல்லை. அதிமுக கூட்டணியில் யாருமே அதை சொல்கிறது இல்லை. திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி. பாஜகவா பாசிசமா பாயாசமா இதெல்லாம் சொல்கிறதுனால இஸ்லாமிய வாக்கு நீங்கள் பாஜகவிலிருந்து அதிமுகவை பிரித்து எடுத்துக்கொண்டு வந்து எஸ்டிபிஐ கட்சி தலைவருக்கு முபாரக்குக்கு திண்டுக்கல் தொகுதி கொடுத்தார். அப்போ முஸ்லீம் வாக்கை எப்படியாவது ஒரு 3% 4% கொண்டு வந்துடலாங்கிறக்காக தான் அந்த முபாரக்குக்கு அந்த திண்டுக்கல் கொடுத்து ரத்த விஸ்வநாதன்கிட்டையும் திண்டுக்கல் சீட்டு என்ன முடியும் தெரியாது. அவர் ஜெயிச்சு டெல்லிக்கு அனுப்பணுன்னாரு. கடுமையாக முயற்சி பண்ணாங்க, தோற்று போச்சு. இப்போது அந்த நிலை இப்போ விஜய்க்கு பாஜகவை உருவாக்கி கொடுக்குது. ஓகே சார், இது குறைஞ்சபட்ச தொகுதிகளை பெற முடியுமா? இல்லை வாக்கு சதவீதத்தோடு நின்றுமா? இல்லை, வாக்கு சதவீதத்தோடு நின்று போய். ஓகே, அது விஜயோடைய எதிர்காலத்தை பாதிக்காதா? இல்லை, எடுத்தோடனே முதலமைச்சராக 1000 ஆக முடியாதுல்ல. வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காமிச்சாலே அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமே. அதுதான் ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறது. அதுதான், நீங்கள் கூட்டணி சேர்ந்தால் அதோடு அழிஞ்சு போயிடுவோம். அந்த சிஎம்ன்ற அந்த ஒரு இது நீங்கள் விஜயகாந்த் மக்களோடும் கூட்டணி, ஆண்டவனோடும் கூட்டணி, நான் திமுக அதிமுக எதிரினார். அதிமுக போய் சேர்ந்தார், திமுக எதிர்க்கிறதுக்கு காணாமல் போயிட்டார். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சரியான தமிழ் தேசியவாதி. இங்கே தமிழ் தேசிய அரசியல் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும். சீமானுக்கு 2021 ஒரு பெரிய லாபி பண்ணார். சீமா ஒரு பெரிய கட்டிங் பார்ட்டி, கமிஷன் பார்ட்டி, இது சேராதுன்னு கிளம்பிட்டார். இப்போ விஜய் கடைசி வரை ஜானுடைய ஆலோசனை கேட்டால் ஜான் அடுத்தடுத்து விஜய் நகர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ விஜய் தேர்தலை புறக்கணிக்கிறது சரி, ஓகே, இப்போ தனித்து இல்லை புறக்கணிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் திரைப்படங்களில் நடிக்க போகிறாரு, கதை கேட்டுட்டு இருக்காருன்ட்டுலாம் செய்து வருது சார், அது உண்மையா? அதாவது இப்போ அவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடி. ஜனநாயகன் படம் 500 கோடி லாஸ் முடங்கி கிடக்கு. அதே போல் அரசியல் ஒரு பெரிய அழுத்தம், கரூரில் 41 பேர் மரணம், இதெல்லாம் சிபிஐ விசாரணை. ஆமாம், இதெல்லாம் மீண்டு வந்து விட்டார் நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விசில் சின்னம் கேட்ட சின்னமே கிடச்சிருச்சு. இப்போ 27ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்னு நீதிபதி சொல்லிட்டாலே படம் ரிலீஸ் ஆயிடும். ஓகே, அப்போது பாஜகவோட ஏதோ ஒரு வகை ரகசிய உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. பாஜகவை ஜெயிக்கவே முடியாது.
விஜயா. அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். எலெக்ஷன் 27ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் ரிலீஸ் ஆயிடும். ஓகே, ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு. விஜய்க்கு பாஜகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி, திமுகவுக்கு பாஜகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்கு. ஓகே, இப்போ பேசுகிறாரு மோடி, திமுக வந்து கிரிமினல், சிஎம்சிங்கிறார், ட்ரக்ஸ் எல்லாம் கஞ்சா விற்கிது எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் பலாயிரம் கோடி வெளிநாட்டுக்கு போகுது. ஏன் மோடி அமலாக்கத்துறை அந்நிய செலாவணி மோசடித்துறையில் எத்தனை பேரை கைது பண்ண முடியும்? ஏன் நேரு கைது பண்ணல? ஏன் பண்ணலை? ஏன் மூர்த்தி ஏன் பண்ணலை? ரகசிய உடன் எல்லாம் இந்த மக்களை திட்டமிட்டு ஏமாற்றுகிறார்கள். இது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதே தவிர நீங்கள் 16-11 தான் இந்த மோடி அரசு நிற்கிது. நிதிஷ்குமார் 16, நாயுடு 11. இது ரெண்டில் யாராவது ஒருவர் வெளியேறினால் திமுக தாங்கி பிடிக்கும். ஓகே, திமுக தாங்கி பிடிக்கும். பல ஆயிரம் கோடி வெளிநாட்டுக்கு போவது அமலாக்கத்துறைக்கு தெரியும், வருமான வரித்துறைக்கு தெரியும். 3 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்கிறாரு மாநில அரசுக்கு. 3 லட்சம் கோடி நேரு வீட்டில் கொஞ்சம், மூர்த்தி வீட்டில் கொஞ்சம், சபரீசகிட்ட கொஞ்சம் போயிடுச்சு. இது மோடிக்கு தெரியாதா? தெரியும். மோடி ஏன் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறார்? தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவது, மறைமுகமாக காப்பாற்றுவது திமுகவுடைய நாடாளுமன்றத்துக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். காங்கிரஸுக்கு திமுக விட்ட ஒரு வழி இல்லை, காங்கிரஸுக்கு திமுகவை விட்ட வழி இல்லை. இப்படித்தான் அரசியலே, இப்படித்தான். இங்கே எல்லாம் சமரச அரசியல் தான், எல்லாமே காந்தி அரசியல் தான், ஒரு டீலிங்கோடு தான். ஆமாம் ஆமாம். இங்கே நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு கருணாநிதி அடிக்கடி சொல்லுவோம். அது மோசடி. எந்த யூதனும் எந்த அரபியும் கை கொடுத்ததா வரலாற்றிலே இல்லை. எந்த அமெரிக்கனும் எந்த சீனனும் கை கொடுத்ததா வரலாற்றே இல்லை. அமெரிக்கனும் ரஷ்யனும் கை கொடுத்ததாக வரலாறே இல்லை. இதுதான் அரசியல். இவன் முதலாளிக்காக போராடுறான், இவன் தொழிலாளிக்காக போராடுறான். அவன் முதலாளித்துவத்துக்காக போராடுறான், இவன் கம்யூனிஸ்டுக்காக போராடுறான். அவன் சோசியலிஸ்டுக்கு போராடுறான், அவன் முதலாளித்துவத்துக்கு போராடுறான். அதுதான் அரசியல். அரபிகள் எங்களுடைய மண்ணுங்கிறான், யூதன் எங்கள் மண்ணுங்கிறான். யார் இந்த மண்ணை பாதுகாப்பதுன்னு தான் அரபிகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கும் யூதனுக்கும் சண்டை. 1000 வருஷ சண்டை, 2000 வருஷ சண்டை. சமரசமே கிடையாது 2000 வருஷமா. கருணாநிதி சொல்றதை போல நிரந்தரம். ஏன்னா இவர்களுக்கு இந்த மக்கள் காசை சுரண்டுகிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் டெல்லியில் இருக்கிறனுடைய ஆதரவு வேணும். இது இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்குவதற்கு டெல்லியுடைய ஆதரவு வேணும். இது கருணாநிதி கண்டுபிடிச்ச வசனம் தான். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. எது இப்படி நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரி இல்லாமல் இருப்பான்? கம்யூனிஸ்டம் தான் உலகத்தில் வெல்லப்படக்கூடியதுன்னா முதலாளித்துவம் கம்யூனிஸ்ட் அழிக்கத்தானே பார்ப்பான். உலகம் முழுக்க கிறிஸ்துவ மிஷனரிகளைப் போல பல தொண்டு நிறுவனங்களை வைத்து கம்யூனிசம் வளர்ந்து விடக்கூடாதுன்னு உலகம் பூரா பணம் செலவு பண்ணுறான் அமெரிக்கா. அப்போ இந்த மோடி அரசியல், திமுக அரசியல் ரகசிய கூட்டு, விஜய் இப்போ கூட்டு, அவ்வளோதான். ஓகே சார், விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி திட்டத்தின்படி அவர் செயல்பட்டார்னா ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க. இப்போ இல்லைனாலும் 31. ஆனால் விஜய் திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த சின்னத்தை பற்றி பேசலை, சிபிஐ விசாரணை, அப்புறமா ஜனநாயகன் அந்த ரிலீஸ் தேதி தள்ளி போகுது, இதுக்கே முடங்கிடுறாரு. தொடர்ச்சியாக இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கும். அவருடைய செயல்பாடுகள் திறன்பட இருந்தால் தானே சார் 31லேயும் இது சாத்தியப்படும். இல்லைன்னா அப்போவும் இதை ஒரு 3வது இடமோ 4வது இடமோ தானே இருக்க முடியும். இல்லைங்க, திமுக அதிமுக அதிருப்தி ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. ஓகே, அதிருப்தி. சீமானுக்கு ஒரு 40 லட்சம் பேர் எப்படி வந்தான்? சீமான் பெரிய கொள்கை வகுப்பாளரா, இல்லை அதை பெரிய ஆந்திராவில் அடர்ந்த காடுகளில் போராட நக்சல்பாரி புரட்சியாளருக்கான தலைமை தாங்கினவரா? ஒன்றுமே இல்லை. அதிருப்தி வாக்குகள் அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் அளவுக்கு தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய நடிப்பு. நீ குருமூர்த்தி சொல்கிறார்ல, இவர் பெரியார் இயக்கத்தில் தான் வந்தார், இப்போ பெரியாரையும் ஒழிச்சு விட்டார், அது ரொம்ப சந்தோஷங்கிறார். இதுதான் அரசியல், சீமானுடைய அரசியல், சங்கி அரசியல், இந்த சைமன் அரசியல். இப்போது அங்கிருந்து வெளியேறவன் இப்போ விஜய்கிட்ட வர்றான். சீமானிடமிருந்து வெளியேறுகிறவன் தாவேக்கு வர்றான். அதை தக்க வைக்கக்கூடிய அரசியலை மட்டும் செய்தால் போதும், நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகரலாம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் போவதை தவிர இந்த நேரத்தில் வேறு வழி இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபி தூக்கிட்டான்.
ஆளுநர் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவர்கள் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். எடப்பாடி பாஜக காலில் விழுந்தனால தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார், சாரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார். இப்போ இதே நிலைமை தான் யாருக்கு? விஜய்க்கு. இப்போ அவர் போரும் சமாதானமும் புத்தகம் படிக்கிறாருன்னு சொன்னாங்க. நெடுமாறன் எழுதிய பிரபாகர் இப்படியெல்லாம் போராடி இருக்கார். போர் எப்படி செய்தார், சமரசம் எப்படி செய்து கொண்டார், புத்தகம் படிக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போது இந்த அரசியலுக்கே இப்படி இவ்வளோ போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்க, பிரபாகரன் எவ்வளோ பெரிய போராட்டங்களை, எத்தனை நாடுகளை, எத்தனை ஆயுதங்களை நீ இப்போ இந்தியாவை, பக்கத்து நாடான இந்தியாவே பிரபாகரனை அழிக்க நினச்சது. அப்போ இப்போ தான் இவர் அரசியல்லாம் இவ்வளவு கடுமையானதா, இவ்வளவு சூழ்ச்சி நிறைந்ததா இப்போ தான் அவர் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கார். இதிலிருந்து நீங்கள் இப்போ கம்யூனிசமோ புரட்சியாளர்களோ சொல்கிற வார்த்தை என்னென்னா, போராடிக்கொண்டே கற்றுக்கொள், கற்றுக்கொண்டே போராடு. இது திமுக அதிமுகவில் பொருந்தாது. காலில் விழுகிறதா அவங்க கொள்கை. கருணாநிதி இந்திரா காந்தி காலில் விழுவார், அப்புறம் மோடி காலில் சாரி வாஜ்பாய் காலில் விழுவார். இதுதான் அரசியல். ஆனால் நீங்கள் ஜெயலலிதா வாஜ்பாயை கவிழ்த்து விட்டு வந்த பிறகு, 97 கவிழ்த்து விட்டு வந்த பிறகு மரணம் அடைகிற வரை சமரசம் செய்துக்கல. யார்? ஜெயலலிதா. கருணாநிதி 100 தடவை காலில் விழுந்திருப்பார். இதுதான் அரசியல். இப்போ இதை விஜய் பண்ண முடியல. ஓகே சார், இப்போது நாடாளுமன்ற தேர்தலும் இப்போ தனித்து தான் போட்டிடுற மாதிரி இருக்கும் விஜய். ஏன்னா இப்போ தனித்து போட்டிடுறாருன்னா, ஒருவேளை ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம் தாவேக்கா, கண்டிப்பாக அங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போது பகிரங்கமாக பாஜகவுக்கு பண்ணுவாரா, இல்லைன்னா எப்படி காங்கிரஸ் பக்கம்? இல்லை, அதாவது எதையுமே கிழிச்சூசி சொல்ல முடியாது, சூழலுக்கு தகுந்த மாதிரி. அதான் இப்போ மாட்டிக்கிட்டாரு பாஜக, நினச்சா தான் தப்பிக்க முடியும். ஓகே, எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னா பாஜக மனசு வச்சா தான் முதலமைச்சராக முடியும். 16 இல்லை சசிகலா உடைய பினாமி தினகரன் முதலமைச்சராக இருப்பார். பாஜகவுடைய சமரசம் செய்து கொண்டதனுடைய விளைவு தான் அவர் முதலமைச்சராக நீடிக்க முடிஞ்சது. ஏன் சொந்த செல்வாக்கு ஏற்ற மாதிரி இங்கே அரசியல் அப்படித்தானே. நீங்கள் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிடாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். ஓகே, இப்போ ஜானாரகசாமியோட ரோல் பெருசாக இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் எப்படி சார்? இல்லை, ஆதவர்ஜுனாவை விஜய் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. அவர் மாநாடு போடுவது, கூட்டம் போடுவது, அதுக்கு பணம் செலவழிப்பது, அதுதானே தவிர பணமே கொடுக்கக்கூடாது மகனுக்கும் மருமகனுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மார்ட்டின் அவரை கூப்பிட்டு பாஜக கண்டித்ததா ஒரு செய்தி இருக்குது. இல்லை, அதாவது இதெல்லாம் செய்தி இருக்கத்தான் செய்யும். ஆனால் சொத்து மகளுக்கு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகும் இல்லை, அந்த அரசியல் செலவு இல்லை, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அது இல்லாத அது இதையும் கேட்டுக்கிறதா அதையும் கேட்டுக்கிறதா. ஓகே, அதனால் அவர் தொடர்ந்து கோடிகளை இறைச்சிட்டு தான் இருக்கார். ஏன்? அவருக்கு ஒரு அதிகார மையம் வேணும். அவங்க மாமியார் திருவாடம் தொகுதி கருணாஸ் தொகுதியில் போய் எம்எல்ஏ வரப்போகுது, நாமினேஷன்லாம் போட்டுருச்சு. அப்போ அது அந்த குடும்பத்துக்கான அரசியல் அதிகாரம் தேவை. ஓகே, அரசியல் ஜனநாயகன் சிக்கல் முடிவுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ பாஜக கூட ஒரு ஏதோ ஒரு மறைமுக நேரடி மறைமுக கூட்டணி. திமுக வரக்கூடாது, அவ்வளோதான். எங்கே சுற்றினாலும் திமுக வரக்கூடாது. அதுக்கு விஜய் உதவுகிறார். திமுக தீய சக்தி திமுகன்னு எடப்பாடி அவர்களும். ஆமாம். தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.